இன்னைக்கு இப்போ ஒரு 30,000 பேர் திரண்டிருக்காங்க. வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து 1.5 லட்சம் பேர் கிட்ட கூடியிருக்காங்க வண்ணாரப்பேட்டையில. அங்க இருந்து அவர் இங்க வர்றதுக்குள்ள 5 மணி நேரம் ஆயிருக்கு. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். ஆனா இங்க நிக்கிற எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணும் தானே வந்திருக்கோம். என்ன பாயிண்ட்ல வச்சாலும் அவர் ஏறி தான் வாராப்ல. 18ல இருந்து 50 வயசு ஓட்டு 3,75,00,000 ஓட்டு இந்த தடவை எலக்ட்ரோல்ல விட்டுருக்காங்க. அதுல அவர் 70% எடுத்தா கூட 82ல இருந்து 85 சீட்டு வர வாய்ப்பு இருக்கு. 51 வயசுல இருந்து 100 வயசு ஓட்டு ஓவராலா 2,70,00,000 ஓட்டு தான். சோ பேட்டரல் படி 3 கட்சி வலுவா போட்டு போடுதுன்னா ஒருத்தருக்கு தேவை 2,80,00,000 ஓட்டு தான். மார்ச் 27 2026 படி 5,80,00,000 ஓட்டு தான் சொல்றாங்க. அப்ப 3 கட்சி போட்டி போடுதுன்னா ஒருத்தர் வலுவா 3 கோடி ஓட்டு எடுத்தா அவர் தான் ஜெயிக்க போறாரு. இவர் மக்களுக்கு செய்யணும் வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்து போப்போம். இருக்கட்டுமே. இப்ப 1,90,000 ஓட்டு நாடாரு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அது தவிர்த்து இதர சமூகம் 33 சமூகம் இருக்குல்ல, 48,000 ஓட்டு இருக்குல்ல. உங்களுக்கு யாரு 80,000 ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. எல்லா பக்கமும் விஜய்க்கு ஓட்டு இருக்குல்ல. இந்த தடவை அண்ணனுக்கு குறையும்னு. போன தடவை அண்ணனுக்கு விஜய் ஃபேன்ஸே அதிகமா ஓட்டு போட்டோம். இந்த தடவை கண்டிப்பா குறையும். அண்ணா அவர் பாட்டுல அவர் பயணிக்கிறாரு, நாங்க எங்க பாட்டுல பயணிக்கிறோம், அவ்வளவுதான். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் செய்யறாங்கிறாரு, காலேஜ் பிள்ளைகளுக்கும் செய்யறாங்கிறாரு, விவசாயிக்கும் செய்யறாங்கிறாரு, மருத்துவத்துக்கு இப்ப புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கறேன்னு. அப்ப ஒவ்வொரு திட்டத்தை பாருங்க. வேலை வாய்ப்பு கொடுங்க, நாங்க எல்லாம் வாங்கிக்கிறோம்.